கேட்கலாம். நான் அதை வந்து பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூட்னி பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூட்னிங்கிறது ஒரு ஈசியுடைய கைட்லைன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதனால் எம்சிசி வயலேஷனுங்கிறது பொருத்தம். இது ஒரு நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி அந்த நாமினேஷன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாருமே கொடுப்போம். அப்போ நம்ம அதை அப்டேட் மட்டுமே 4 டைம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் அந்த எரர் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி ஃபைனலாக நம்ம செக்லிஸ்ட் படி எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்காரு. நாமினேஷன் வந்து வேலிடாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அதான் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. police report and report கேஸ் ஸ்டேட்டஸ் மட்டும் எடுத்துட முடியுமா? வெப்சைட்டில் சிசிடிஎஸ் போட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குது? அது என்ன கேஸ் நம்ம டியூட்டி என்ன கேஸு நம்ம அப்ஜெக்ட் ஜாதி சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்க அதை வச்சு அந்த இடம் கொடுத்தாங்க. இது என்ன சார்ஜ் ட்ரை பண்ணாங்க? சரி சரி ஆனால் முறைப்படி ஃபைல் பண்ணிடுவோம். அவங்க கொடுத்த லெட்டர் எஸ்எம்எண்ட் ஆஃப் ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒரு கேஸ் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 8-1 ஆர்பி ஆக்டை பொறுத்த வரைக்கும் 8-1, 8-2, 8-3ல நம்ம கன்விக்ஷன்ஸ் பற்றி கன்விக்ஷன் ஆகியிருந்தால் அதில் டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லுது. அது செகண்ட் ஷெட்யூல்ட் அஃபென்சஸ் பற்றி சொல்கிறாங்க. இப்போ அது கீழே வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணோம். இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் மட்டும் கீழே எடுத்துகிட்டு வந்து அதை செக் பண்ண வரைக்கும் மட்டும் அதை நிறுவிடும். சரி, இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுவோம். இதை நம்ம செக் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அப்சர்வர் சொல்றாங்க நம்ம டீடைல்ஸ் படிச்சு இது எஃப்ஐஆர் காப்பி இத கொடுத்துட்டாங்க. as per the PVR report only they take பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் டேபிள் சார்ட் காப்பியோ கமிஷன் காப்பி ஏதாவது கொடுத்தாங்க. ஒரு சிங்கிள் ஒயிட் பேப்பர்ல எழுதுனதா நான் கன்சிடர் ரைட் நம்பர் இருக்கு. நாங்க போலீஸ் அபிஷியல் லெட்டர் கொடுத்திருக்கோம். அபிஷியல் கொடுத்திருக்கோம். இது ஒரு ஒயிட் பேப்பர். It will be taken only online mode. Even by the super of police. கேர் காப்பி ஏதாவது இருக்கு? அதோட கேர் காப்பி ஏதாவது சார்ஜ் பே பண்ண காப்பி ஏதாவது
the Superintendent of Police online mode, PCR report. Three hours after the election commission upload. objection வருதுன்னா அதுக்கு ஒரு procedure அதுக்கு Objection na two type இருக்கு. Not a white paper is not objection. With any recording. If anyone can give in a white paper, I will give all the objections. Then you what is it? Simply coming and writing the white paper, giving objection. What is the type of அவ்வளவுதான் கொடுப்போம் அவ்வளவுதான் கொடுக்கணும். It's a masking. அவங்கதான் கொடுக்கணும் அவங்க கொடுக்கறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்ல நம்ம Why can't you wait? வெப்சைட்லயே கூட I will give the report. Police will give the issue by whom? Why are you going to report by whom? They should produce along with the evidence. Otherwise, they will be. You will be accountable. போலீஸ் ரிப்போர்ட் நமக்கு It's a copy. இல்ல நம்ம எலெக்ஷன் பிடிச்சா நம்ம தனியா ஃபைல் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்ம போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் ஆதரைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் அப்சர்வர் தான் சொல்றாங்க அதனால இது நம்ம போலீஸ் ரிப்போர்ட் ஆல்ரெடி நமக்கு டிஜிட்டலி சைன் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு சப்ஸ்டான்ஷியல் ப்ரூஃப் அவங்களுடைய அப்டேட் பண்ணால் தான் கொடுக்கணும் அதனால கொடுக்காதனால நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நாங்க கிளியரா எல்லாமே கொடுத்துருக்கோம் போலீஸ் வெப்சைட் அவங்க எதுவுமே கொடுக்கல just a white paper and why can't you wait for up to 3 o'clock what is it இது டைம் நீங்க கொடுக்க முடியாது So it is a இது வந்து ரெபுடேஷன் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. இது ரெபுடேஷன் வந்து ரேட்டிங் பாரு வேலிடேட் கேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க நம்ம whether the case has been charge sheeted number 1 number 2 whether the charge sheet is filed whether it is short framing or not number 2 number 3 name of the competent court which court the affair is pending did not mentioning which court is the affair is pending affidavitல பாருங்க இந்த கோர்ட்ல இந்த கேஸ் பெண்டிங் நான் டேக்கன் ஃபைல் கொடுத்துட்டாங்கன்னா அது பெண்டிங் no not taken on file means case not taken on but the FIR is pending before which court this is my objection FIR பெண்டிங் கோர்ட்டுக்கு போனாதான் FIR போட்டாலே கோர்ட்டுக்கு வந்துரும் within 24 இல்ல ஃபைல் பண்ணி தான் நம்ம அப்படி கிடையாது அது சார்ஜ் ஷீட் கோர்ட்டுக்கு வரும் police அதான் சார் இங்க நான் சொல்லிக்கிறேன் on the basis police report only you have filled the application. அது போக What they said is on the basis of simple white paper no actions have been taken. They are also submitted on a simply white paper. Annexure 1 the candidate name is P Geeta Jivan P for father name Periyaswamy பட் அவங்க வந்து அனெக்சர்ல பாருங்க தமிழ் வந்து டீன் போட்டுருக்காங்க டீன்னா நேம் வந்து சப்ஸ்டான்ஷியல் இங்க பாருங்க இது பி பெரியசாமினா பே பே கீதா ஜீவன் தான் போடுமே தவிர தமிழ் தெரிஞ்சதுக்கு சொல்றேன் இந்த பி வரக்கூடாது இது வந்து பிச்சைமணி அது சப்ஸ்டான்ஷியல் இல்ல அப்படிதான் போடணுமே தவிர பே பெரியசாமி மகள் கீதா ஜீவன் அப்படிதான் போடணுமே தவிர இது பி போட்டுருக்காங்க ஸோ அதுலயும் நம்ம ஸ்டார்ட் ஓகே அது ஃபர்ஸ்ட் அஃபிடவிட்ல வந்து பி கீதா ஜீவன் வந்து இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பி கீதா ஜீவன் இங்கிலீஷ் பி போட்டுருக்காங்க உள்ள அனெக்சர் வந்து Not a ground for rejection. நான் சொல்லிக்கிறேன் நான் வேரி பண்ணி முடிச்சேன் நான் இதுதான் சொல்றேன் தமிழ் தெரியாத சொல்றேன் இந்த பிக்கு இந்த பிக்கு போடணும்னு சொல்லி எல்லாம் பே கீதா ஜீவன் தான் பார்க்கறது பே கீதா நான் ஜீவன் இருக்கோம் சார் அதாவது வேலை பார்க்கறது ரொம்ப நாமினேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்போ அத நேம்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படினா அது பின்னாடி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் என்ன நேம்ல வேணா இன்ஷியலா தமிழ்ல ராஜி போடுறதா என்னோட அப்ஜெக்ஷன் ஆரோ கேண்டிடேட் வாங்குறது எங்களுடைய இது நம்மளுடைய கேண்டிடேட் உரிமை அது ஆரோ கேண்டிடேட்ல இருக்கு நம்ம என்ன நேம்ல அவங்க கேண்டிடேட் கண்டஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க அந்த நேம்ல கண்டஸ்ட் பண்ணிக்கலாம் சீரியல் மட்டும் தான் அவங்களுடைய ஆக்சுவல் நேம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆரோ கேண்டிடேட்ல இருக்கு சப்ஸ்டான்ஷியல் டிஃபெக்ட் ஆயிடும் இதோட அப்ஜெக்ஷன் உள்ள இருக்கும்ல நாங்க கொடுத்த ரெக்கார்ட் அப்ஜெக்ஷன் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் அவங்க சொன்ன அப்ஜெக்ஷன் வந்து நாட் டேக்கன் ஆன் ஃபைல் இஷ்யூ ஆல்ரெடி போலீஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் ரிப்போர்ட் காப்பி கொடுத்ததை அசல் பண்ணிக்கிறோம் அதனால அதை வந்து வேலிட் நாமினேஷனாக ட்ரீட் பண்ணுறோம்
2 பேர் சப்ஸ்டியூட் கேண்டிடேட், இன்னொருத்தர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். என்னுடைய நாமினேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணி இப்போதைக்கு நம்முடைய ஃபைனல் லிஸ்ட் படி 22 கண்டஸ்டிங் கேண்டிடேட் இப்போதைக்கு நமக்கு கேட்கணும். 22 candidates, 27 nominations. இது வந்து இப்போதைக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. தென் நமக்கு வித்ட்ராயல் வந்து 9ஆம் தேதி மதியம் 3 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு வித்ட்ராயல் ஃபார்ம் நம்பர் 5 அது கொடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்களும் உங்களுடைய கேண்டிடேட் ப்ரொப்போசலோ இல்லை எலெக்ஷன் ஏஜென்ட்டோ 3 பேரில் யாரோ ஒருத்தர் வரணும், எடுத்து அவருடைய கேண்டிடேட்டுடைய சைனோட வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு 11 to 3 டைமிங் கிடையாது, ஆஃபீஸ் டைமிங் தான். காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 5:45 வரைக்கும் எப்போ வேணாலும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாமினேஷன் டைம் 3 மணிக்கு கம்ப்ளீட் ஆகுது. 3 மணிக்கு மேலே இல்லை இப்போ நாமினேஷன் ஸ்கூட்னி டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே நம்ம வித்ட்ராயல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். தென் நாளைக்கு பண்ணலாம். இது 9ஆம் தேதி மதியம் 3 மணி வரைக்கும் ஃபைனல் பண்ணலாம். 3 மணிக்கு மேலே ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. ஒன்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதை ரிவோக்கும் பண்ண முடியாது. அதையும் வந்து தெரிஞ்சுக்கங்க. தென் நமக்கு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யார் யாருடைய கேண்டிடேட்ஸ் யார் யாருக்கு நமக்கு ரீஃபண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம நாமினேஷன் ஃபைல் பண்ணி நாமினேஷன் ரிஜெக்ட் ஆனவங்க, தென் நம்ம வித்ட்ரா பண்ணவங்க, தென் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சவங்க, தென் 1/6 ஆஃப் வேலிட் ஓட்டு நோட்டாக கழிச்சு போகுது அது வாங்கினவங்க எல்லாருக்குமே ரீஃபண்ட் ப்ராசஸ் உண்டு. இப்போ எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிசல்ட் வந்து 180 டேஸ்க்குள்ளே அவங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதுவே நம்ம நாமினேஷன் ஸ்டேஜில் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கோ வித்ட்ரா பண்ணவங்களுக்கோ உடனடியாக அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அதுக்கான ஃபார்ம் வந்து அனெக்சர் 39 நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே வாங்கிக்கலாம். அதில் ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். 10,000 இல்லை 5,000 நீங்கள் எது டெபாசிட் பண்ணிக்கோ அதை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இதை வந்து நம்ம எலெக்ஷன் பெர்மிஷன் தான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ கேண்டிடேட் லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய நேம் ஃபைனல் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு ரைட்ஸ்